ஸ்ரீ ரேவா காண்டம் 159 அத்தியாயம். அனரக ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் அனரகேஸ்வர தீர்த்தத்தின் மகத்துவம். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். அதன் பின்னர், மாமன்னரே, நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள அனரகேஸ்வரம் என்னும் மிகவும் புனிதமான ஒரு தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அது சித்தத்தன்மை வாய்ந்தது, ஆன்மீக பூர்ணத்துவம் கொண்டது மற்றும் மிக அரிதாகவே அடையக்கூடியது. பரதகுல தோன்றலே, அந்த தீர்த்தத்தில் புனித நீராடும் ஒரு மனிதன், அவன் ஒரு பாவியாகவே இருப்பினும், நரகம் என்று அழைக்கப்படும் இடத்தின் மிகவும் பயங்கரமான வாயிலை அவன் காணவே மாட்டான். யுதிஷ்டிர மன்னர் கூறினார். அன்பரே, இவ்வுலகில் மனிதர்கள் நற்செயல்கள் மற்றும் தீய செயல்களின் விளைவுகளாகிய இன்பங்களையும் மற்றும் துன்பங்களையும் அனுபவிக்கின்றனர். சிறந்தவரே, அவர்கள் அவ்வாறு பிறப்பதற்கு அடிப்படையாக அமையும் சிறப்பியல்பு அம்சங்கள் எவை? உடலை விட்டு வெளியேறும் தனி ஆன்மா கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அதேபோல் 5 பூதங்களால் ஆன ஒரு உடலுக்குள் அது மீண்டும் நுழையும் போதும் அது கண்ணுக்கு புலப்படுவதில்லை. விழிகளுக்கு அது எப்போதும் புலப்படுவதில்லை. மலம், சிறுநீர் மற்றும் விந்து ஆகியவற்றின் கலவையுடனும் தோல், எலும்பு, தசை, கொழுப்பு, இரத்தம் மற்றும் நூற்றுக்கணக்கான முடிகள், நரம்புகள் மற்றும் திசுக்களுடனும் கூடிய இந்த உடலில் நுழையும் மனிதர்களுக்கு சம்ஜை, அறிவு, உணர்வு என்பது எவ்வாறு உண்டாகிறது? இவ்வாறு வினவப்பட்டதும் யோக கலையில் வல்லவரான மார்க்கண்டேய முனிவர் நித்தியமான மகேஸ்வரரையும் தேவர்களின் தலைவரான சர்வர் சிவபெருமானையும் தியானித்துவிட்டு பின்வருமாறு கூறத் தொடங்கினார். ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார். குந்தியின் மைந்தனே, இந்த மகத்தான புதிரை கவனமாக செவிமடுப்பாய். முனிவர்கள் மற்றும் தேவர்கள் நிறைந்த சபையில் பிரம்மதேவரிடமிருந்து நான் முன்னொரு காலத்தில் செவிமடுத்தபடியே இதனை தமக்கு விவரிக்கிறேன். தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டவர்களுக்கு தண்டனை அளிப்பவர் குரு ஆவார். தீயவர்களுக்கு தண்டனை அளிப்பவர் அரசர் ஆவார். இவ்வுலகில் தங்கள் பாவங்களை மறைத்து வாழ்பவர்களுக்கு தண்டனை அளிப்பவர் விவஸ்வானின் மைந்தனான யமன் ஆவார். பிராயச்சித்த சடங்குகளை செய்யாதவர்கள் யமலோகத்தில் பல்வேறு வழிகளில் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அதன் பின் அவர்கள் பலவிதமான உயிரினங்களாக பிறக்கிறார்கள். அந்த பிறவி நிலைகளை கடந்த பின்னர் அவர்கள் மனித பிறவி எடுக்கிறார்கள். அப்போது அவர்களின் பாவங்களுக்குரிய தனித்துவமான அடையாளங்கள் அவர்களிடம் காணப்படும். அரசே, அந்த அடையாளங்களை நான் தற்பொழுது விவரிக்கிறேன். கவனத்துடன் செவிமடுப்பீராக. யமலோகத்தை அடைந்த பின்னர் அவர்கள் அனைத்து வகையான சித்திரவதைகளையும் அனுபவித்தனர். அத்தகைய கொடிய சித்திரவதைகளை அனுபவித்த பின்னர் மீண்டும் பூ உலகிற்கு திரும்புபவர்கள் தங்கள் பாவங்களுக்கு ஏற்ற அடையாளங்களுடன் பிறக்கிறார்கள். வழக்கமாக பொய் பேசும் ஒருவன் திக்குவாயனாக பிறக்கிறான். பசுக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் பொய் கூறியவன் ஊமையாக பிறக்கிறான். ஒரு பிராமணனை கொன்ற பாவத்தை செய்தவன் குஷ்டரோகியாக பிறக்கிறான். மது அருந்தும் பழக்கமுடையவனுக்கு பற்கள் கருத்து விடுகின்றன. தங்கத்தை திருடுபவனுக்கு நகங்கள் சிதைந்து விடுகின்றன. குருவின் படுக்கையை ஈட்டுப்படுத்துபவனுக்கு தோல் நோய்கள் உண்டாகின்றன. பாவைகளுடன் தொடர்பு வைத்து கொள்பவனுக்கு இனப்பெருக்க உறுப்புகளில் குறைபாடு ஏற்படுகிறது. எவருக்கும் எதையும் தானமாக வழங்காதவன் வறுமையில் உழல்பவனாக பிறக்கிறான். அரசே, தகுதியற்றவர்களுக்காக யாகம் செய்பவன் கிராம சூகரம் ஊர் பன்றியாக பிறக்கிறான். பலருக்காக ஒரே நேரத்தில் யாகம் செய்பவன் கழுதையாக பிறக்கிறான். அழைப்பு ஏதுமின்றி சென்று உணவருந்துபவன் நாயாக பிறக்கிறான். எதனையும் ஆராய்ந்து பார்க்காமல் கண்டபடி உணவருந்துபவன் ஆளரவமற்ற காட்டில் ஒரு குரங்காக பிறக்கிறான். பிறரை மிரட்டி அச்சுறுத்துபவன் பூனையாக பிறக்கிறான். காய்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு காட்டிற்கு தீ வைப்பவன் மின்மினி பூச்சியாக பிறக்கிறான். தவறான அறிவை அல்லது போதனையை புகட்டுபவன் ஒரு காளையாக பிறக்கிறான். ஒரு பிராமணனுக்கு பழைய சமைத்த உணவை, சாதத்தை அளிப்பவன் ஆண்மையற்றவனாக பிறக்கக்கூடும். பொறாமை அல்லது விரோதம் காரணமாக பிறப்பவன் பிறவியிலேயே பார்வையற்றவனாக பிறக்கிறான்.
ஒரு புத்தகத்தை திருடுபவன் குருடனாக பிறக்கிறான். பழங்களை திருடுபவனின் குழந்தை இளமையிலேயே இறந்து விடுகிறது. இதில் எவ்வித ஐயமும் இல்லை. மரணமடைந்த பின்னர் அவன் ஒரு குரங்காக பிறக்கிறான். அந்த குரங்கு பிறவியிலிருந்து விடுபட்ட பின்னர் அவன் கலாடவான், கழுத்தின் அடியில் தொங்கும் சதை பையுடைய உயிரினம் ஆக பிறக்கிறான். அந்த பழங்களை தான் மட்டும் உட்கொண்டு பிறருக்கு பகிர்ந்தளிக்காதவன் குழந்தை பேரற்றவனாக பிறக்கிறான். துணியை திருடுபவன் ஒரு முதலையாக பிறக்கிறான். பிறருக்கு விஷம் கொடுப்பவன் ஒரு அரவமாக பிறக்கிறான். துறவு பூண்ட ஒரு பெண்ணுடன் தகாத உறவு கொள்பவன் பாலைவனத்தில் திரியும் ஒரு வாம்பயர் இரத்த காட்டேரியாக பிறக்கிறான். குடிநீரை திருடுபவன் கீழ்வாத மூட்டு நோய் உள்ளவனாக பிறக்கிறான். தானியங்களை திருடுபவன் ஒரு எலியாக பிறக்கிறான். பருவமடையாத சிறுமியை வன்புணர்வு செய்பவன் ஒரு அரவமாக பிறப்பான் என்று ஸ்ருதி கூறுகிறது. குருவின் மனைவியை இச்சிப்பவன் ஒரு பச்சோந்தியாக பிறந்து நீண்ட காலத்திற்கு அவ்வாறே இருப்பான். நீரோட்டத்தை தடுப்பவன் ஒரு மீனாக பிறப்பான். விற்பனை செய்ய தடை செய்யப்பட்ட பொருளை விற்பவன் விழிகள் சிதைந்தவனாக பிறப்பான். யோனி அல்லாத பிற இடத்தில் தன் ஆண் குறியை செலுத்துபவன் அயோனிகன் ஒரு ஓநாயாக பிறப்பான். பொருட்களை வாங்கும் போது வஞ்சகம் செய்பவன் ஒரு ஆந்தையாக பிறப்பான். ஒருவர் இறந்த 11ஆம் நாளில் உணவு உட்கொள்பவன் ஒரு நாயாக பிறப்பான். ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்துவதாக வாக்களித்த பின்னர் ஒரு பிராமணருக்கு ஏதேனும் ஒன்றை அளிக்காதவன் மறுபிறவியில் ஒரு மதுக மரமாக பிறப்பான். ஒரு அரசனின் மனைவியை வலுக்கட்டாயமாக புணர்பவன் ஒரு கொடியவனாகிறான். திருடுபவன் ஒரு அசுத்தமான பன்றி ஆகிறான். உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களை குறித்து அவதூறு பரப்புபவன் ஒரு ஆமையின் வடிவத்தை அடைகிறான். ஒரு தேவலகன் ஆலயத்தில் உள்ள சிலைக்கு செய்யப்படும் காணிக்கைகளை கொண்டு பிழைப்பவன் மறுபிறவியில் ஒரு சண்டாளனாக பிறக்கிறான். பழங்களை விற்பவன் துரதிருஷ்டசாலியாகிறான். ஒரு சூத்திர பெண்ணுடன் கூடுபவன் ஒரு தேளாக பிறக்கிறான். நெருப்பை மிதிப்பவன் ஒரு பூனையாகிறான். பிறருக்கு சொந்தமான இறைச்சியை உட்கொள்பவன் தீராத நோயால் பீடிக்கப்பட்டவனாகிறான். தன் சொந்த சகோதரியுடன் கூடுபவன் ஒரு ஆண்மையற்றவனாகிறான். நறுமண பொருட்களை திருடுபவன் துர்நாற்றம் வீசும் உடலை உடையவனாகிறான். ஒரு கிராமப்பட்டன் கிராமத்து மக்களுக்காக பூஜை செய்யும் அர்ச்சகர் ஒரு நாவிதன் ஆகிறார். ஒரு தைவக்ஞன் தெருவோர சோதியுடன் ஒரு கழுதையாகிறான். ஒரு கற்றறிந்த மேதையாக காட்டிக்கொள்பவன் ஒரு பூனையாகிறான். சாஸ்திர நூல்களை தொழிலாக கொண்டு விரித்துரைப்பவன் ஒரு நாய் ஆகிறான். அரசனை பிறருடைய அந்தரங்க இரகசியங்களை வெளிப்படுத்துபவன் மறுபிறவியில் அத்தகைய 4 கால் உயிரினமாகவே பிறக்கிறான். நன்றியுள்ள 4 கால் உயிரினமான நாயாகவே பிறக்கிறான். சிறியதோ அல்லது பெரியதோ பிறருக்கு தீங்கிழைக்கும் செயலை செய்பவன் மறுபிறவியில் ஒரு விலங்கினமாக பிறக்கிறான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவை போன்ற பிற அடையாளங்களும் ஒருவனுடைய சொந்த செயல்களாலேயே விளைகின்றன. இவற்றின் மூலம் மனிதர்கள் உண்மையில் எத்தகையவர்கள் என்பது தெளிவாக புலப்படுகிறது. இறப்பிற்கு பின் பிறப்பும் பிறப்பிற்கு பின் இறப்பும் தொடர்கின்றன. பரதகுல தோன்றலே அனைத்து உயிரினங்களுக்கும் இம்முறையே பொருந்தும். மங்களமான மற்றும் அமங்கலமான செயல்களின் விளைவுகள் அமையும் போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உடல் உறவின் காரணமாக விந்தும் இரத்தமும் ஒன்று கலக்கும் போது ஐயமின்றி ஓர் உயிரினம் பிறக்கிறது. ஐம்பூதங்களால் ஆக்கப்பெற்ற அந்த உயிரினத்தில் ஆன்மா எனும் இறைவனே 6வது அங்கமாக இணைந்து நிற்கிறார். ஆன்மாவிற்கு தொடக்கம் ஏதுமில்லை. அது ஒரு பிறப்பை மேற்கொள்ள விரும்பும் போது பின்வரும் அனைத்தும் அதை வந்தடைகின்றன. ஐம்புலன்கள், மனம், பிராணவாயுக்கள், அறிவு, ஆயுட்காலம், மகிழ்ச்சி, மன உறுதி, நினைவாற்றல், தக்க வைத்து கொள்ளும் திறன், உந்துதல், துன்பம், விருப்பம், அகங்காரம், நான் எனும் உணர்வு, முயற்சி, வடிவம், நிறம், குரல், வெறுப்பு, பிறப்பு மற்றும் பிறப்பின்மை. புராணங்களின் கருவியல்
முதல் மாதத்தில் கருவானது உடலுக்குரிய அனைத்து கூறுகளும் நிறைந்த ஒரு கபப்பிண்டமாக சளி திரட்சியாக இருக்கும். 2ஆம் மாதத்தில் அது ஒரு தசை பிண்டமாக மாறுகிறது. 3ஆம் மாதத்தில் அது ஐம்புலன்களையும் பெறுகிறது. ஆகாய பூதத்திலிருந்து அது லகுத்தன்மை, எடை குறைவு, நுண்மை, ஒலி கேட்கும் திறன், வலிமை போன்றவற்றை ஈர்த்து கொள்கிறது. வாயு பூதத்திலிருந்து ஆன்மாவானது தொடு உணர்வு, இயக்கம், செரிக்கும் ஆற்றல் மற்றும் கரடு முரடான தன்மையை அடைகிறது. அக்னி பூதத்திலிருந்து திறன், வெப்பம், செரிக்கும் ஆற்றல், நிறம் மற்றும் ஒளியை பெறுகிறது. நீர் பூதத்திலிருந்து அது குளிர்ச்சி, திரவத்தன்மை, ஈரப்பதம் மற்றும் மென்மையை எடுத்துக்கொள்கிறது. நில பூதத்திலிருந்து அது நறுமணம், நுகரும் திறன், எடை மற்றும் உடல் வடிவத்தை பெறுகிறது. பிறவாத ஆன்மாவானது இக்கூறுகளை 3ஆம் மாதத்தில் ஏற்றுக்கொண்டு துடிக்கத் தொடங்குகிறது. கர்ப்பிணி பெண்ணின் விருப்பங்கள் நிறைவேற்றப்படாவிட்டால் கருவான குறைபாடுடையதாகிவிடும். அது அழகற்ற தன்மையையோ அல்லது மரணத்தையோ கூட அடையக்கூடும். எனவே அப்பெண்ணை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். 4ஆம் மாதத்தில் உடல் உறுப்புகள் உறுதித்தன்மையை அடைகின்றன. 5ஆம் மாதத்தில் இரத்தம் ஓடத் தொடங்குகிறது. 6ஆம் மாதத்தில் உடல் வலிமை பெறப்படுகிறது. இக்காலத்தில் உடல் நிறம் முழுமை பெறுகிறது. நகங்களும் தலைமுடியும் வளரத் தொடங்குகின்றன. 7ஆம் மாதத்தில் கருவானது உணர்வு மற்றும் மனதினால் நிரம்பப் பெறுகிறது. மேலும் அதன் உடலில் அனைத்து நகங்களும் நூற்றுக்கணக்கான முடிகளும் முழுமையாக அமைந்திருக்கும். 8ஆம் மாதத்தில் உடலின் வெளித்தோல் முழுமையாக உருவாகிறது. அத்துடன் கருவானது நினைவாற்றலையும் பெறுகிறது. இக்காலத்தில் தான் அக்குழந்தையின் முற்பிறவி பாவங்கள் கருவையும் அதை சுமக்கும் தாயையும் பின்தொடர்ந்து வருகின்றன. எனவே 8ஆம் மாதத்திலேயே குழந்தை முன்கூட்டியே பிறக்குமாயின் அது நிச்சயமாக மரணத்தையே தழுவும். 9ஆம் மாதத்திலோ அல்லது 10ஆம் மாதத்திலோ பிரசவத்தின் போது ஏற்படும் வலியான காற்று போன்ற உந்து விசையினால் குழந்தை இயல்பாகவே வெளியே வருகிறது. ஒரு இயந்திர கருவியின் துளையிலிருந்து அம்பு சீறி பாய்வது போல மிகுந்த அவசரத்துடனும் வேகத்துடனும் அக்குழந்தை வெளியே வருகிறது. இப்போது அதன் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் முழுமையாக அமைந்திருக்கின்றன. உடலில் 100 மர்ம சந்திப்புகள், உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய இணைப்புகள் உள்ளன. அத்துடன் 300 அஸ்திகள், எலும்புகள் அமைந்துள்ளன. தலையில் 7 மண்டையோட்டு பகுதிகள் உள்ளன. இவை சுயம்புவான இறைவனாலேயே தானாக தோன்றிய கடவுளாலேயே படைக்கப்பட்டவை ஆகும். பரதகுல தோன்றலே, உடலின் பல்வேறு உறுப்புகளில் மொத்தம் 3,50,00,000 3.5 கோடி முடிகள் அமைந்துள்ளன. மேலும் உடல் முழுவதும் விரிந்து பரவிய நிலையில் 72,000 நாடிகள், நரம்பு நாளங்கள் அமைந்துள்ளன. அவை ஹிதா என்று அழைக்கப்படுகின்றன. அவற்றுள் சசிப்பிரபா என்பதும் ஒன்றாகும். இவ்வாறு 4 வகையான உயிரினங்களிலும் இந்த சுழற்சி தொடர்ந்து இயங்கி வருகிறது. இதன் மூலமே உடலெடுத்த அனைத்து உயிரினங்களுக்கும் பிறப்பும் இறப்பும் நிகழ்கின்றன. மேன்மையை நோக்கிய உயர்வு என்பது தர்மத்தின் அறச் செயல்களின் விளைவாகும். வீழ்ச்சி என்பது அது மற்ற செயல்களின் விளைவாகும். அரசனை அனைத்து வர்க்க மக்களுக்கும் உரிய அனைத்தும் அந்தந்த வர்ணத்தினர் இயற்றும் தர்ம செயல்களாலேயே விளைகின்றன. தானம் செய்தலும் இன்பங்களை நுகர்தலும் ஒருவனுக்கு தேவத்தன்மையையோ அல்லது மனித பிறவியையோ அளிக்கின்றன. மாமன்னனே, இவை அனைத்தும் கர்மத்தின் செயல்களின் விளைவுகளே ஆகும். ஒரு உயிரானது காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றால் உந்தப்பட்டு தன் சொந்த செயல்களின் விளைவாக ஏற்பட்ட மங்களமற்றதும் பயங்கரமானதுமான நரகத்தில் வீழ்ந்து விடக்கூடும். அதிலிருந்து மீள்வதற்கு வேறு வழி ஏதும் இல்லை. உயிரினங்கள் நரகத்திலிருந்து மீள்வதற்குரிய ஒரே வழி நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள நரகேஸ்வர தீர்த்தம் எனப்படும் இந்த ஒப்பற்ற புண்ணிய தலைமை ஆகும். இது நரக வேதனைகளை போக்க வல்லது, மிகுந்த புண்ணியத்தை அளிக்கக்கூடியது, பெரும் பாவங்களை அளிக்கும் ஆற்றல் கொண்டது. இப்பூ உலகிலேயே மிகவும் அரிதாக காண கிடைக்கக்கூடிய ஒன்றாகும்.
எவன் ஒருவன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி மகேஸ்வரனாரை சிவபெருமானை வழிபடுகிறானோ அவன் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் கூட ஒருபோதும் நரகத்தை காண மாட்டான். ஒரு பிராமணருக்கு ஏதேனும் ஒன்றை அளிக்காதவன் மறுபிறவியில் ஒரு மதுக மரமாக பிறப்பான். ஒரு அரசனின் மனைவியை வலுக்கட்டாயமாக புணர்பவன் ஒரு கொடியவனாகிறான். திருடுபவன் ஒரு அசுத்தமான பன்றியாகிறான். கேழல் முகம் கொண்ட உயிரினமாகிறான். உயர்ந்த குலத்தில் பிறந்தவர்களை குறித்து அவதூறு பரப்புபவன் ஒரு ஆமையின் வடிவத்தை அடைகிறான். ஒரு தேவலக்கன் ஆலயத்தில் உள்ள சிலைக்கு செய்யப்படும் காணிக்கைகளை கொண்டு பிழைப்பவன் மறுபிறவியில் ஒரு சண்டாளனாக பிறக்கிறான். பழங்களை விற்பவன் துரதிருஷ்டசாலியாகிறான். ஒரு சூத்திர பெண்ணுடன் கூடுபவன் ஒரு தேளாக பிறக்கிறான். நெருப்பை மிதிப்பவன் ஒரு பூனை ஆகிறான். பிறருக்கு சொந்தமான இறைச்சியை உட்கொள்பவன் தீராத நோயால் பீடிக்கப்பட்டவனாகிறான். தன் சொந்த சகோதரியுடன் கூடுபவன் ஒரு ஆண்மையற்றவனாகிறான். நறுமண பொருட்களை திருடுபவன் துர்நாற்றம் வீசும் உடலை உடையவனாகிறான். ஒரு கிராமப்பட்டன் கிராமத்து மக்களுக்காக பூஜை செய்யும் அர்ச்சகன் ஒரு நானாவிதனாகிறான். ஒரு தைவக்ஞன் தெருவோர சோதிடன் ஒரு கழுதை ஆகிறான். ஒரு கற்றறிந்த மேதையாக காட்டிக்கொள்பவன் ஒரு பூனை ஆகிறான். சாஸ்திர நூல்களை தொழிலாக கொண்டு விரித்துரைப்பவன் ஒரு நாய் ஆகிறான். அரசனை பிறருடைய அந்தரங்க இரகசியங்களை வெளிப்படுத்துபவன் மறுபிறவியில் அத்தகைய 4 கால் பிராணியாகவே பிறக்கிறான். சிறியதோ அல்லது பெரியதோ பிறருக்கு தீங்கிழைக்கும் செயலை செய்பவன் மறுபிறவியில் ஒரு விலங்கினமாக பிறக்கிறான். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. இவை போன்ற பிற அடையாளங்களும் ஒருவனுடைய சொந்த செயல்களாலேயே விளைகின்றன. இவற்றின் மூலம் மனிதர்கள் உண்மையில் எத்தகையவர்கள் என்பது தெளிவாக புலப்படுகிறது. தானம் செய்தலும் இன்பங்களை நுகர்தலும் ஒருவனுக்கு தேவத்தன்மையையோ அல்லது மனித பிறவியையோ அளிக்கின்றன. மாமன்னனே, இவை அனைத்தும் கர்மத்தின் செயல்களின் விளைவுகளே ஆகும். ஒரு உயிரானது காமம் மற்றும் கோபம் ஆகியவற்றால் உந்தப்பட்டு தன் சொந்த செயல்களின் விளைவாக ஏற்பட்ட மங்களமற்றதும் பயங்கரமானதுமான நரகத்தில் வீழ்ந்துவிடக்கூடும். அதிலிருந்து மீள்வதற்கு வேறு வழி ஏதும் இல்லை. உயிரினங்கள் நரகத்திலிருந்து மீள்வதற்குரிய ஒரே வழி நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள நரகேஸ்வர தீர்த்தம் எனப்படும் இந்த ஒப்பற்ற புண்ணிய தலைமையாகும். இது நரக வேதனைகளை போக்க வல்லது, மிகுந்த புண்ணியத்தை அளிக்கக்கூடியது, பெரும் பாவங்களை அளிக்கும் ஆற்றல் கொண்டது. இப்பூ உலகிலேயே மிகவும் அரிதாக காண கிடைக்கக்கூடிய ஒன்றாகும். எவன் ஒருவன் அந்த தீர்த்தத்தில் புனித நீராடி மகேஸ்வரனாரை சிவபெருமானை வழிபடுகிறானோ அவன் எத்தகைய பாவங்களை செய்திருந்தாலும் கூட ஒருபோதும் நரகத்தை காண மாட்டான். பெரும் பாவங்களை செய்தான். பாவங்களை போக்கும் மங்கள பசுவை தானமாக அளிப்பவன் வைதரணி நதியிலிருந்து ஐயமின்றி எளிதாக விடுதலை பெறுகிறான். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், யமனின் பயங்கரமான உலகத்தின் நுழைவாயிலருகே ஓடும் வைதரணி நதியின் வடிவம் எத்தகையது? அதன் பரப்பளவு எவ்வளவு? அந்தனரே, அது எவ்வாறு ஓடுகிறது? மக்கள் அதிலிருந்து எவ்வாறு தப்பித்து கொள்கிறார்கள்? அதில் எப்போதும் தங்கி இருக்க வேண்டியவர்கள் யார்? அது யாருக்கு சாதகமாக அமைகிறது? இக்காரியங்கள் அனைத்தையும் விரிவாக எடுத்துரைப்பீராக. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், வலிமை மிக்க கரங்களை உடைய தர்மபுத்திரரே, நான் கூறும் அனைத்தையும் நீர் கவனமாக செவிமடுப்பீராக. யமலோகத்தின் வாயிலில் அமைந்துள்ள வைதரணி எனும் அந்த பெரும் நதி மிகவும் ஆழமானது. அது பரந்து விரிந்ததும் கரைகளற்றதும் ஆகும். அதை விழிகளால் காண்பதே அச்சத்தை விளைவிக்கும். அழுகிய இரத்தமே அதன் நீராகவும் சதையே அதன் சேராகவும் அமைந்துள்ளது. அந்த நீர் உருகும் பாத்திரத்தில் உள்ள நெய்யை போல சுழன்று வேகமாக ஓடுகிறது. அது புழுக்களாலும் சீல் போன்ற அழுகிய பொருள்களாலும் நிறைந்துள்ளது. வைரம் போன்ற மூக்குகளையும் பெரிய கத்திரிக்கோள்களை போன்ற இரும்பு அலகுடைய முதலைகளையும் சுறாக்களையும் அது தன்னகத்தே கொண்டுள்ளது. உடலின் மென்மையான முட்டு பகுதிகளை கிழித்தெறியும் வல்லமை கொண்ட பயங்கர தோற்றமுடைய பிற நீர்வாழ் உயிரினங்களும் அதில் உள்ளன. உலக அழிவு காலத்தில் தோன்றுவது போல
12 சூரியர்கள் அங்கே மிக கடுமையாக சுட்டெரிக்கின்றனர். மக்கள் அதில் விழுந்து பயங்கரமாக அலறுகின்றனர். என் சகோதரனே, என் மகனே, என் தாயே என்று அவர்கள் அடிக்கடி கதறுகின்றனர். அந்த பயங்கரமான அசிபத்ர வனத்தில் கூர்மையான இலைகளை உடைய காட்டில் விழுபவனை யாரால் காப்பாற்ற இயலும்? சில உயிரினங்கள் நீரில் மிதக்கின்றன, சில மூழ்குகின்றன, சில களைப்படைகின்றன. 4 வகையான உயிரினங்களும் அந்த பெரும் நதியை தரிசித்தே ஆக வேண்டும். சிறந்த தானங்களை செய்ததன் பயனாக சிலர் நீரில் மிதக்கின்றனர். அவ்வாறு செய்யாதவர்கள் நீரில் மூழ்கி விடுகின்றனர். தங்கள் தாய்மார்களை மதிக்காதவர்களும் தங்கள் குருமார்களையும் பிற பெரியவர்களையும் அவமதிப்பவர்களும் அங்கே நிரந்தரமாக தங்கி இருக்க நேரிடுகிறது. கற்புடைமையும் நற்பண்புகளும் தெய்வ பக்தியில் உறுதியும் கொண்ட தங்கள் மனைவியரை துறக்கும் பாவிகள் அங்கே வைதரணி நதியில் நிரந்தரமாக தங்கியிருக்கின்றனர். பெண்கள், குழந்தைகள், முதியோர் மற்றும் எளியோரின் பலவீனங்களை சுட்டிக்காட்டி துன்புறுத்தும் பெரிய பாவிகள் அந்த நதிக்குள் சமைக்கப்படுகின்றனர். கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகின்றனர். அவர்கள் தொடர்ந்து அலறியபடியும் கதறியபடியும் இருக்கின்றனர். களைத்து போய் பசியால் வாடும் ஒரு அந்தணருக்கு தடையாக இருப்பவன் 300 கல்ப காலங்களுக்கு புழுக்களால் தின்னப்படுவான். ஒரு அந்தணருக்கு பரிசளிப்பதாக வாக்களித்துவிட்டு அவரை அழைத்துவிட்டு பின்னர் இல்லை என்று மறுப்பவன் அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டியவனாவான். பின்வரும் பாவிகள் அந்த நரகத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டியவர்கள் ஆவர். தீ வைப்பவன், விஷம் கொடுப்பவன், அரசனை தாக்குபவன், அவதூறு பேசுபவன், புனிதமான கதை கூறப்படும் போது குறுக்கிடுபவன், பொய் சாட்சி கூறுபவன், மது அருந்துபவன், வைரங்களை அளிப்பவன், தான் தானமாக அளித்த பொருளை தானே திரும்ப எடுத்துக்கொள்பவன், சிறந்த வயல்களின் வரப்புகளை உடைப்பவன், பிறர் மனைவியை கற்பழிப்பவன், மதுபானங்களை விற்கும் அந்தணன், சூத்திர பெண்ணுடன் தகாத உறவு கொள்பவன், தாகத்துடன் நீரருந்தும் பசு கூட்டங்களை கலைப்பவன், கன்னி பெண்ணின் கற்பை அளிப்பவன், தானமளித்த பின்னர் அதை பெற்று கொண்டவரை துன்புறுத்துபவன், செம்பழுப்பு நிற பசுவின் பாலை அருந்தும் சூத்திரன், வழக்கமாக இறைச்சி உண்ணும் அந்தணன் ஆகியோர் ஆவர். மன்னா, இது குறித்து தாம் எவ்வித ஐயமும் கொள்ள தேவையில்லை. மன்னா, இந்த வைதரணி நதியை எவ்வாறு நமக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை செவிமடுப்பீராக. சூரியனின் ராசி மாற்ற காலங்கள், விஷு தினங்கள், வியாதிபாத யோகம், முச்சந்தி தினங்கள், 3 திதிகள் கூடும் நாட்கள் போன்ற புனிதமான காலங்களில் அளிக்கப்படும் சிறந்த தானங்களும் ஒரு கருப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிற பசுவும் வைதரணி நதியை மங்களகரமானதாக மாற்றுகின்றன. அந்த பசுவின் கொம்புகளில் தங்க கவசங்களும் குளம்புகளில் வெள்ளி கவசங்களும் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். பால் கறக்கும் பாத்திரம் பித்தளையால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்பசுவின் மீது ஒரு இணை கருப்பு துணிகள் போர்த்தப்பட்டிருக்க வேண்டும். அந்த தானத்துடன் 7 வகையான தானியங்களும் இணைத்து அளிக்கப்பட வேண்டும். ஒரு துரோண அளவு தானியம் நிரப்பப்பட்ட செப்பு பாத்திரத்தின் மீது அப்பசுவை நிற்கச் செய்ய வேண்டும். யமதர்மராஜனின் உருவம் தங்கத்தால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அவர் கையில் ஒரு இரும்பு துண்டு இருக்க வேண்டும். கரும்பு துண்டுகளால் செய்யப்பட்ட ஒரு மிதவை பட்டு நூல்களால் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சூரிய பகவானின் திருமேனியிலிருந்து தோன்றியதாகவே அப்பசுவை கருதி அந்த மிதவையின் மீது அதனை நிற்கச் செய்ய வேண்டும். ஒரு ஞானி ஒரு பிராமணருக்கு குடை, ஒரு இணை பாத அணிகள், மோதிரம் மற்றும் ஆடைகளை தானமாக அளிக்க வேண்டும். அவர் பசுவின் வாலை பற்றி கொண்டு பின்வரும் மந்திரத்தை ஓத வேண்டும். யமலோகத்தின் வாயிலில் அமைந்துள்ள மிகவும் அச்சமூட்டும் வைதரணி நதியை கடக்க நான் விரும்புகிறேன். பிரணவத்துடன் கூடி வைதரணி நதியினை வணங்க வேண்டும். வைதரணி நதியே, தமக்கு என் நமஸ்காரங்கள். இதனை நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன். இதுவே அந்த தானத்தை அர்ப்பணிப்பதற்கான மந்திரமாகும். பசுக்கள் என் முன்னால் இருக்கட்டும், பசுக்கள் என் பின்னாலும் இருக்கட்டும், பசுக்கள் என் இதயத்திலும் குடியிருக்கட்டும். நான் பசுக்களின் நடுவிலேயே வாழ்கிறேன். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவமாக திகழும் சிறந்த பிராமணரை, பிராமண குலத்தையே புனிதப்படுத்தும் ஐயனை, பண முடிப்புடன் இணைந்து இந்த தானம் தங்களுக்கே வழங்கப்படுகிறது. வைதரணி நதியே, உனக்கு என் நமஸ்காரங்கள். இதுவே தானம் அளிப்பதற்கான மந்திரமாகும். பக்தர் அந்த பிராமணரையும் தர்மராஜரின் திருவுருவத்தையும் பசுவையும் மங்களமான வைதரணி நதியையும்
வலம் வந்து பின்னர் இவற்றுடன் கூடிய தானத்தை அந்த பிராமணர்களுக்கு சமர்ப்பிக்கின்றனர். பின்னர் அவர் அந்த பிராமணரை முன்னால் செல்லுமாறு செய்து பசுவின் வாலை பற்றி கொண்டு பின்வருமாறு ஓதுகிறார்: அன்பிற்குரிய பசுவே, யமலோகத்தின் வாசலில் அமைந்துள்ள அந்த பேரச்சமூட்டும் இடத்தில் எனக்காக காத்திருப்பாய். பசுவே, நான் வைதரணி நதியை கடக்க விரும்புகிறேன். வைதரணி நதிக்கு என் நமஸ்காரங்கள். இதுவே பசுவை பின்தொடரும் போது ஓத வேண்டிய மந்திரமாகும். அவர் பசுவை பின்தொடர்ந்து செல்லும்போது அவரது குடும்பத்தினர் அனைவரும் அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவரே அந்த குடும்பத்தினர் அனைவரையும் வழிநடத்திச் செல்கின்றார். அரசனே, இவ்வாறு செய்யப்பட்டால் அந்த நதியானது அனுகூலமாய் பாய்ந்தோடும். நீருடன் பாய்ந்தோடும் அந்த நதியானது அந்த பசுவின் வாயிலாக தானமளித்தவரை பாவங்களிலிருந்து விடுவிக்கிறது. அவர் தெய்வீகமானவை மற்றும் மானுடமானவை ஆகிய தாம் பெரிதும் விரும்பும் அனைத்து விருப்பங்களையும் அடைவார். நோயுற்றோர் தங்கள் அனைத்து நோய்களிலிருந்தும் விடுபடுவர். அனைத்து பெரும் ஆபத்துக்களும் தணிக்கப்படும். உடல் நலம் குன்றாதவர்களுக்கு கிடைக்கும் பலன் 1000 மடங்காகும். நோயுற்றவர்களுக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்காகும். இறந்த ஒருவருக்காக தானமளிக்கும் போது மட்டுமே அத்தானம் மறைமுகமாக செய்யப்படுகிறது. அவ்வாறு செய்யும் போது கிடைக்கும் பலனும் நேரடி தானத்திற்கு இணையானதாகவே கருதப்படுகிறது. எனவே தானத்தை ஒருவன் தன் சொந்த கரங்களாலேயே அளிக்க வேண்டும். மரணத்திற்கு பின்னர் யார் யாருக்கு தானமளிக்க முடியும்? மாமன்னரே, இத்தகைய கண்ணோட்டத்தில் சிந்தித்து காண்கையில் ஒருவன் தன் சொந்த கரங்களால் அளிக்கும் தானமே மிகுந்த பலனை தர வல்லதாகும். இவ்வாறு தர்மபுத்திரரே, வைதரணி நதி தொடர்பான தான விதிமுறைகள் தமக்கு எடுத்துரைக்கப்பட்டன. இதனை பக்தியுடன் செவிமடுப்பவரும் பாராயணம் செய்பவரும் அளவிடற்கரிய பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவர். மார்க்கண்டேய முனிவர் கூறினார்: ஐப்பசி மாதமான அஸ்வயுஜ மாதம் பிறக்கும் பொழுது கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பிறை தினங்களில் வரும் 14ஆம் திதியில் ஒருவன் புனித நீராடி ஸ்ரார்த்த சடங்குகளை நிறைவேற்றி மகேஸ்வரனாரை வழிபட வேண்டும். முன்னோர் பித்ருக்கள் சார்பாக அளிக்கப்படும் தானத்தை மக்கள் மிகுந்த பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் வழங்க வேண்டும். அதன் பின்னர் அத்தனி நபர் சான்றோர்களின் வரலாறுகளையும் அதுபோன்ற பிற கதைகளையும் செவிமடுத்தவாறு இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். விடியற்காலை பொழுதில் அவர் நர்மதை நதியின் புனித நீரில் நீராடி முன்னோர் மற்றும் தேவர்களுக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் சடங்குகளை முறைப்படி நிறைவேற்ற வேண்டும். நெய் நிரம்பிய அகல் விளக்குடன் கூடிய ஒரு பொன் விளக்கை ஒரு அந்தணருக்கு தானமாக அளிக்க வேண்டும். அதன் பின்னர் அவர் அந்தணர்களுக்கு உணவளித்து எவ்வித பொறாமை உணர்வுமின்றி தானும் உணவு உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்யப்படுமாயின் மக்களுக்கெல்லாம் தலைவரே, எந்த ஒரு உயிரினமும் நரகத்தை அடையாது. மனிதர்கள் நரகத்தின் நிலையை நேரில் காண வேண்டியது விதியாகும். ஆனால் மேற்கூறிய விதிமுறைகள் பின்பற்றப்படுமாயின் அம்மனிதன் ஒருபோதும் நரகத்தை காண மாட்டான். மேற்கூறிய விதிமுறைகள் முறைப்படி பின்பற்றப்பட்ட பிறகு மக்கள் ஏதேனும் ஒரு புண்ணிய தலத்தில் தீர்த்தத்தில் உயிர் துறப்பார்களாயின் மன்னரே, அவர்கள் ஒரு மன்வந்திர காலத்தில் அடைவதற்கரிய சிவலோகத்தில் வீற்றிருப்பார்கள். சூரியனின் நிறம் கொண்டு ஒளி வீசும் நூற்றுக்கணக்கான கலகலக்கும் மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு விண் ஊர்தியின் மூலம் பாக்கியவானே அவன் அங்கே செல்கிறான். அங்கே தேவமங்கையர் கூட்டங்கள் அவனுக்கு பணிவிடை செய்கின்றன. முன்னரே குறிப்பிட்ட கால அளவு முழுவதற்கும் அவன் பலவிதமான இன்பங்களை ஐயமின்றி அனுபவிக்கிறான். அக்காலம் நிறைவுற்றது. அவன் மீண்டும் இவ்வுலகிற்கு மனித உருவில் வருகிறான். அப்போது அவன் எவ்வித நோய்களும் அற்றவனாக திகழ்வான். அவன் 100 ஆண்டுகள் வாழ்வான். அஸ்வினி மாதமான ஐப்பசி மாதம் வரும்பொழுது அம்மாதத்தின் கிருஷ்ணபக்ஷமான தேய்பிறையில் வரும் 14ஆம் நாளில் ஒரு பக்தன் ஒரு பகலும் ஒரு இரவும் விரதமிருந்து மகேஸ்வரனாரை வழிபட வேண்டும். அவன் எத்துணை பெரும் பாவங்களை செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து ஐயமின்றி விடுபடுவான். யுதிஷ்டிர மன்னரே, 28 கோடி நரகங்கள் உள்ளன. பக்தர்களோ நரக துன்பங்களால் பாதிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் சிவலோகத்தை அடைகிறார்கள். அங்கே தெய்வீக ஐஸ்வர்யத்துடன் செல்வ செழிப்புடன் பெரும் இன்பங்களை அனுபவித்த பின்னர் மீண்டும் மனிதர்களாக பிறக்கிறார்கள். மனித பிறவியோ அடைவதற்கு மிகவும் அரிய ஒன்றாகும். 159ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.